மக்களவையில் நடைபெற்று வரும் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்த தேசத்தின் எதிர்காலத்தை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அரசியல் ஜனநாயகத்தை வென்றெடுத்து விட்டோம். ஆனால் சமூக ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதார ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்கிற வேதனையை அந்த உரையிலே பதிவு செய்திருக்கிறார். சுதந்திரம் இல்லாமல் சமத்துவம் சகோதரத்துவம் இங்கே நடைமுறைக்கு வராது. சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் இங்கே வெற்றிகரமாக இயங்காது. ஆகவே இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமாக ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்துகிற போதுதான், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற போதுதான் இங்கே சமூக ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியும் என்கிற கவலையை பதிவு செய்கிறார். அதற்கு இங்கே தடைகளாக இருப்பவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் இல்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இது தேசம் என்கிற ஒற்றை வடிவத்தை இன்னும் பெறவில்லை. இது தேசமாகவே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒரு தேசிய இனம் என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு யோசனைகளை சொன்ன அதே வேளையில் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்ததை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே எதிர்காலத்தில் வர இருப்பவர்கள் நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா அல்லது மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்விக்கு யார் விடை சொல்ல போகிறார்கள்? ஒருவேளை நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானது என்று கருதினால் இந்த தேசம் மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும். இந்த தேசத்தின் சுதந்திரத்தை மீண்டும் நாம் வென்றெடுக்க முடியாத நிலை உருவாகிவிடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக அவரால் உணர முடிந்திருக்கிறது. மத நம்பிக்கை உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டால் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் என்பதை இங்கே சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இங்கே இப்போது நடைமுறையில் இருப்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறீர்கள். அவருடைய உடல் எரியூட்டப்பட்ட இடத்தை அங்கே 433 அடி உயர சிலையை நிறுவியிருக்கிறது உண்மைதான். அதை 26 திறக்கப் போகிறீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இடத்தை நினைவிடமாக மாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய பெருமையை போற்றுகிற அதே வேளையில் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கக்கூடிய ஜனநாயகத்தை தகர்க்கும். Already you have taken more than your time. Already you have taken more than your time. Please kindly conclude. Vijay Kumar Hasdak ji. विजय कुमार सर, मैं बोलना आरंभ करता हूं और धन्यवाद देता हूं कि आपने मुझे कॉन्स्टिट्यूशन एडॉप्शन पे बोलने का मौका दिया. सर इधर हूं. மக்களவையில் அரசியல் சாசன மீதான விவாதத்தில் திருமாவளவன் உரையாற்றியதை நேரலையில் பார்த்தோம். மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம் என்பது அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தத்துவம் என்றும் சுதந்திரம் இல்லாமல் சமத்துவமும் சகோதரத்துவமும் நடைமுறைக்கு வராது என்று தெரிவித்தார். அது மட்டும் இன்றி அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை தகர்க்கும் வேளையில் தற்பொழுது பாஜக அரசு இறங்கி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.